இன்று நமது வெற்றித் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இனிமேல் வரும் காலங்களிலும் சந்தோஷமா இருப்போம். எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாழ்நாளில் நீங்களாம் எந்த அளவுக்கு உங்களோட அர்ப்பணிப்பை தலைவருக்காக கொடுத்தீங்க அப்படின்றத யாரும் சொல்லிலாம் தெரிய வேண்டியதில்லை. நிச்சயமாக நம்ம தலைவர் நமக்கான நல்ல ஆட்சி தருவார் அப்படின்றத நம்பிக்கையோடு பயணிப்போம். அவர் முதலமைச்சராக பதவியேற்க உடனே அவர் போட்ட கையெழுத்துக்களில் பெண்களுக்கான அந்த திட்டங்களை தான் கையெழுத்திட்டிருக்காரு. உதாரணத்துக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது ஒன்று கையெழுத்திட்டிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு படை அது ஒரு கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த மாதிரி 3 இலாக்காக்களுக்கான கையெழுத்து போட்டு உடனடியாக சட்டம் இயற்றியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்படின்ற டைமும் இப்போ இருந்தே அந்த நிகழ்வுகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் எல்லோரும் கேட்டது தான். அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மற்ற அரசியல் கட்சிகள் அரசியல் செய்தது போல் இந்த விஜயின் அரசியல் இருக்காது. நான் மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்துகிட்டு போகிறேன். அவங்களுக்கான அரசியலை தான், அவங்களுக்கான அரசாக தான் இது செயல்படும். நம்ம தான் எம்எல்ஏ ஆயிட்டோம்ல, நம்ம வேணா சின்னதாக ஒரு ஆட்டம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு எண்ணம் ஏதாவது நமது கட்சியில் இருக்க எம்எல்ஏ அமைச்சர்கள் ஒரு பதவியில் இருக்கவங்க மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக கட்சி பேரை சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு ஆட்டம் போடணும் அப்படின்னு நினைப்பு இருந்துச்சுன்னா இப்போவே அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மீறி ஏதேனும் தவறுகள் நடந்துச்சுன்னா நான் அரெஸ்ட் பண்ணியிருப்பேன், உங்களை நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்குவேன் அப்படின்றது தான் நமது வெற்றித் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது சத்தியமாக கனவா நினைவா இப்படி ஒரு அரசு வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பெண்களுக்கான எந்தவித பாதுகாப்பில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்றதையும் உறுதிப்பட சொல்லியிருக்காரு. இன்றைக்கி பதவியேற்பு விழாவில் அவர் சொன்னதே ஆளுநர் எழுதி கொடுத்த உரையை தவிர்த்து தன்னோட மனசில் பட்டதை, நான் இந்த மக்களுக்கு எப்படி இருக்க போகிறேன், இந்த மக்களுக்கான தலைவராக நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மக்கள் என்னை எந்த அளவுக்கு நம்பினாங்களோ அதை விட 100 மடங்கு இந்த மக்களுக்கான ஒரு தலைவனாக இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பட் நான் அறிவித்த திட்டங்களில் ஒரு சில திட்டங்கள் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வருத்தப்பட்டுறாதீங்க. நம்ம சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறத விட சொன்ன திட்டங்களை செயல்படுத்திடுவோம். இன்னும் நல்ல திட்டங்களையும் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதாவது மருத்துவம், குடிநீர், சாலை, போக்குவரத்து, கல்வித்துறை, பாதுகாப்புத்துறை இந்த முக்கியமான துறைகளில் முக்கிய கவனம் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. விவசாயிகள், மீனவர்கள் இந்த மாதிரி உள்ள அடிப்படையில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த தொழில்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லியிருப்பார். அப்படி சொன்ன உடனே கஜானாவில் அதாவது எல்லாமே நம்ம பண்ணணுன்ற ஆசை இருக்குது. இப்போ வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் பண்ட பாத்திரம்லாம் வச்சுருக்காங்களா, இல்லை இதுக்கு முன்னால் இருந்தவங்க புறாத்தையும் அடவு வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. அது எதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாருன்னா, கஜானா அப்படின்றத டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றத சுருக்கமாக அழகாக சொல்லியிருப்பார். இருந்தாலும் நான் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க. எந்த ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க நீங்கள் கனவுலையும் நினைக்க முடியாது. இந்த அரசு அப்படிங்கிறது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் போலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போன்றும் மக்களுக்கான அரசாக இருக்கும். மக்களோடு மக்களாக பயணிக்கிற ஒரு அரசாகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவனாகவும் இருக்கணும் அப்படின்றத விட நான் ஒரு சொந்தக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மக்களுக்கு அண்ணனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், தம்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், வயதானவர்களுக்கு பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பேரம் பேத்திகளாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு நான் தாய்மாமனாக இருக்கேன். ஒரு உறவு முறையிலே வர்றாருங்க. இப்படியெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா என் வாழ்நாளில் எந்த ஒரு முதலமைச்சரும் இப்படிலாம் பேசுனது கிடையாது. இன்றைக்கி முதலமைச்சராக சென்ற முறை பதவி ஏற்றுட்டு வாக்குறுதிகள்லாம் அள்ளி வீசிட்டு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கோடி கோடியாக கொண்டு போய் குமிச்சு வச்சுருக்கத வெளியில் கொண்டுட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி மீட்டெடுக்கப்படும் பணங்களை நிச்சயமாக அரசுடைமையாக்கப்படும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் பாதி புளியை கரைச்சிருச்சு. உடனடியாக முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா டப்புன்னு ஆத்தாடி இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோம்னா போச்சுரா, இவங்க ஏதாவது உள்ளே வந்துருவாங்க போல இருக்குது, நம்ம தான் 6 எம்எல்ஏ கொடுத்துருக்கோம், ஒரு எப்படி நம்மளை நோண்டுவார் அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்குது. நீங்கள் நோண்டக்கூடாதுன்றதுக்காக தான் 6 எம்எல்ஏக்களை அப்படியே அக்ரிமெண்ட் போட்டு அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பிச்சி வச்சுருக்கீங்கன்றது நல்லா தெரியும். பதவியேற்பு விழாக்கு ஐயா மதிப்புக்குரிய நம்ம திருமாவளவன் அண்ணன் வரல அப்படின்றது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கான அரசு தான் நடக்க போகுதுனே, உங்கள் சமுதாயத்துக்கான அரசு தான் நடக்க போகுதுனே. நிச்சயமானே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட
பின்தங்கிய வகுப்பினருக்கான வாழ்க்கையில் அடித்து அடிமட்டத்தில் இறக்கி தரையில் கொண்டு போய் வச்சுருக்க நம்ம சமூகம் மேலேங்கி வரப்போகுதுன்னு. ஆனால் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தது 2 எம்எல்ஏ தானே, அது இன்றைக்கி பதவியை காப்பாற்றி வச்சுருக்கு. அதுக்காக நாங்கள் உங்களை மனசார பாராட்டுறோம். ஆனால் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் 27 எம்எல்ஏக்களை உருவாக்குறதுக்கு 27 இடங்களை கொடுத்தாங்கண்ணே. 20 பேர் வெற்றி பெற்று இன்றைக்கி நமது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர்களாக குரல்களாக அந்த சட்டமன்றத்துக்குள்ள ஒழிக்க போகிறாங்கண்ணே. உங்களுக்கு என்னண்ணே கஷ்டமாக இருக்குது? பதவி இன்னும் இருக்கும், நாளைக்கு இருக்கும்ண்ணே. நீங்கள் எது என்னன்னு கேட்காம நஞ்சை தொண்டையில் வைத்து இனிப்பை நாக்கில் கொடுத்தது போல் இல்லாமல் நேரடியாக நான் இருக்கேன் தம்பி விஜய்க்கு, நான் உங்களோட வர்றேன் தம்பி, என் இனத்துக்காக இத்தனை பேர் எம்எல்ஏ இருக்காங்க, எங்கள் 2 எம்எல்ஏ நீங்கள் எடுத்துக்கங்க. இவ்வளோ நாள் நாங்கள் இவங்கள்ட்ட கொத்தடிமையாக இருந்து உண்மையிலேயே கொத்தடிமையாக தான் இருந்தோம். நான் இங்கே இதை சொல்லியிருக்கணும்னே, நான் ஒரு எம்எல்ஏவாக போட்டியிடுறதுக்கு ஒரு தொகுதிக்கு கூட எனக்கு தகுதி இல்லை, நீங்கள் அப்படிலாம் போட்டியிட முடியாது, எங்களை மாரி நீங்கள் எப்படி போட்டியிடலாம் அப்படின்னு என்னையவே அடித்து உட்கார வச்சவங்க தான் இவங்க அப்படின்ற உண்மையை சொல்லுவீங்கன்னு நினச்சோம். அப்போ கூட உங்களுக்கு உண்மையை சொல்ல பயமாகி போச்சு. அப்படி என்ன தானே வாங்கியிருக்கீங்க, ஏனே பயப்படுறீங்க? உங்களுக்கு பயம் இருக்குன்னா நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருக்கணும். இந்த மக்களுக்கு உண்மையானவர்னா இந்த மக்களுக்காக நீங்கள் நடந்திருக்கணும். இந்த மக்களுக்கானவராகவும் நீங்கள் நடக்கலை, அந்த கட்சியில் இருக்கவங்களுக்காகவும் உண்மையானவராக நீங்கள் நடக்கலை. ஆக மொத்தம் உங்களுக்காவது நீங்கள் நல்லவராக நடந்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை நடக்கிறீங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியலை. ஆனால் கொஞ்சம் இந்த மக்களுக்கான தலைவன் சொல்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த மக்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க, அவங்களுக்காக என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரு வேலை வாய்ப்பு உங்கள் கட்சிகளில் இருக்கிற அந்த பெரிய பெரிய தலைகளுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சுருப்பீங்க, எங்களுக்கு தான் செஞ்சாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிற இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததில் 3 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கார், வெற்றி பெற்றிருக்கார், வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவரை என்ன அடியாக அடிச்சிங்க? இப்படி ஒரு முதலமைச்சரை நம்ம தங்க தட்டில் ஏந்தி வந்து அந்த அரியணையில் உட்கார வச்சுருக்கணும். தினசரி காலையில் எந்திரிச்சா, நான்லாம் வீடியோ போடும்போது அந்த வீடியோ எவ்வளோ நேரம் இது ஓட போகுதுன்னு தெரில, ஒரு உண்மையான நியூஸ். நேற்றுலேருந்து நான் வீடியோ போடல, ஏன்னா இவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. என் தலைவன் எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அப்படின்றத நான் கண்ணால் பார்க்காம வீடியோ போட்டு என் தம்பிகளை கிறங்கடிக்க விருப்பம் இல்லைண்ணே. உண்மையிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லாருமே வீடியோவில் அழுகிறத பார்க்கும்போது என்னால் என் மனசே வந்து தாங்கலை. எனக்கெல்லாம் 3 நாளாக கொரோனா டைமில் இருந்த மாதிரி மூச்சு விட முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுருச்சு. என்னால் பேச முடியலை, ஒரு நடுக்கம், ஒரு பயம். ஏன்னா எதிர்பார்ப்பு பெருசு, நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணுன்ற ஒற்றை சொல்லில் இருக்கோம். அவரை ஆக விடாமல் அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்களே இவங்களாம், ஏன்டா இப்படி இருக்காங்க? ஏன்டா எங்கள் அண்ணன் இந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டார், இந்த மக்களுக்கு ஏன்டா நல்லது செய்யணும்னு நினச்சி வந்தார். அவர் பாட்டுக்கா சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அழகு போல் சந்தோஷமாக கிடைக்கிற இடத்துல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவர்கிட்ட இருக்க பணத்துக்கு எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஏன் இன்றைக்கி 500 ரூபா சம்பாதிக்கிற நம்மளே இப்படி ஒரு வாழ்க்கை ஆமாண்ணா, அதிகபட்சம் 500 ரூபா சம்பளம் வாங்குறேன் நானே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் 500 கோடி 1000 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நம்ம வெற்றி தலைவர் எப்படி இருக்கலாம்? அந்த பணங்களை அவர் விரும்பலனே. இந்த மக்களுக்கு நான் செய்வேன், நான் இந்த மக்களுக்கு உண்மையாக இருப்பேன், இந்த மக்களுக்காக தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒற்றை சொல்லில் வந்தார். 33 வருடங்கள் நான் சினிமாவில் என்னை இந்த உச்சத்தில் ஏற்றி வைத்த இந்த மக்களுக்காக நான் செய்வேன்னு வந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இந்த நேரு ஸ்டேடியத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்குனே. எத்தனை பேர் கவனிச்சிங்க, எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது. நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை இந்த நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நேரு உள் விளையாட்டு அரங்கம், இங்கே பார்த்தீங்கன்னா 1993 இந்திய சினிமா 100வது ஆண்டு கொண்டாட்டம் அப்படின்றது ஒன்று நடத்துகிறாங்க. ஆனால் காலம் கடந்தது, காட்சி மாறியது அப்படின்றது, கடவுள் இருக்கான் குமார் அப்படின்றது என் நினைவுக்கு வந்தது. அங்கு நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, கடைசி இருக்கை ஒதுக்கப்பட்டது. இன்னைக்கு என் வெற்றி தலைவன் விஜய் இந்த ஏழை மக்களின் முதல்வன் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. தெரியுமா? என்ன தெரியுமா? காலம் மாறிடுச்சுரா, காட்சி மாறிடுச்சு, காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாரும் தீரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னங்க, அன்னைக்கு அந்த அவமானம் அப்படின்றத பெருசாக எடுத்துக்காமல் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்த நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அதே நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சந்தோஷம் யார் வாழ்க்கையில் கிடைக்கும்? யாருக்கு கிடைச்சிருக்கும்? யோசிச்சு பாருங்கள். அதை விட இன்னும் சொல்லணும்னா, அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு இப்போ சமீபத்தில் லியோ படத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அது எதுக்குன்னா, அவங்களுக்கு கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அதுக்குள்ளே போக முடியாமல் பண்ணாங்க. இப்போ நாங்கள் நினச்சாதான் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும்னு பண்ணிட்டோம். மக்கள் நினச்சாதான் யாரும் உள்ளே போக முடியும், மக்கள் நினச்சாதான் முதலமைச்சர் ஆக முடியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட கெஞ்சினோம், நாங்கள் மிஞ்சினோம், நாங்கள் போய் வாக்கெடுப்புலாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அங்கே வச்சு பார்த்துக்குவோம் அப்படின்னு ஏதாவது கனவு கண்டிங்கன்னா சித்தப்பைங்களா, உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம், நாங்கள் ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு வேட்பாளராக போட்டியிட சொல்லிவிட்டு மொத்த தொகுதியும் கொடுத்துருவோம்.
எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு தமிழ்நாடை இயங்க ஆரம்பிச்சிடும். மனசில் வச்சுக்கோங்க. 59 தொகுதி வச்சுருக்கீங்க, காப்பாற்றிக்கங்க. அந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அந்த மக்கள் மனசில் நல்ல பேர் எடுங்க. ஊழல் செய்யாமல் இருங்க. கமிஷன் அடிக்காதீங்க, ஏமாத்தாதீங்க. உனக்கு வேலை வாங்கி தரேன், 30 லட்சம் கொடு, 33 லட்சம் கொடு அப்படின்னு நீ கேட்க முடியாது. ஏன்னா நீ உங்களை ஒரு பயல் மதிக்க மாட்டேன். மதிக்கிற இடத்துல இன்றைக்கி மக்கள் இல்லை. தயவு செஞ்சு திருந்துங்க. அன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம். பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி இங்கே வந்துருச்சு. தயவு செஞ்சு வந்துடுங்க. எல்லா மக்களும் சொல்கிறாங்க, எம்ஜிஆரை நாங்கள் நேராக பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னு. நாங்கள் பார்க்காததை ஏற்கனவே பார்த்தவங்க சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடணும்ல. அப்படியே சோகமாகவே 4 நாளாக சத்தியமாக சொல்கிறேன், நீங்களாம் நம்ப மாட்டீங்க. 4ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு போட்ட டிவியா இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? என்னதான் நான் வீடியோ போட்டாலும் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் வேர்த்த கண்களோடு வெற்றி தலைவனின் அந்த ஒரு சொல்லுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஜோசப் விஜய் எனும் நான் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அந்த ஒற்றை சொல் இன்னைக்கு என் காதில் விழுந்துருச்சு. இனி எவனாக இருந்தாலும் பேசுவேன், எவனாக இருந்தாலும் குழப்பேன். ஆனால் மரியாதையான வார்த்தைகளோடு, மரியாதையான சொற்களோடு தொடர்ந்து பயணிப்போம். நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கொண்டாடுங்க, கொண்டாடுங்க, பயங்கரமாக கொண்டாடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே தலைவன் கொண்ட லட்சியம். நன்றி, வணக்கம்.